கர்த்தரே என்னை கருத்தாக வலுவாமன் என்றும் உமக்காக எடுத்தீர் என்னை உமக்காக கொடுத்தீர் உமை எனக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே என்னை கருத்தாக வலுவாமன் என்றும் உமக்காக வருவாமல் என்று உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உமையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும். தேவரே, செய்யக்கூடாத விஷயமான காரியம் கொஞ்சமில்லை. சகலத்தையும் உங்களுடைய கருத்தின் வல்லமையினால் நடத்தி படிக்கிற சர்வவல்லமையான கர்த்தரே, உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க கொண்டு செய்ய இன்னைக்கு சுயமான ஜெபங்களும் சுயமான காரியங்களும் எங்களிடத்தில் வராதபடி எங்களுடைய கண்களை உண்மை நோக்கி பார்த்து எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தர மாட்டவரே. நீங்க எங்களுக்கு கற்றுத்தர மாட்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்களை செமையான வழியில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இல்லாம நாம் ஜெபிக்கிற ஜெபம் அது சும்மா காற்றில சிலம்பத்தை சுற்றுகிறது போல இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை பலப்படுத்துவாராக. சாத்தானின் வல்லமைகளை முறியடிப்பாராக. மாம்சம் நமக்கு விரோதமாய் இருக்கிறது, ஆவிக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆவியோ பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் நாம் கர்த்தரை துதிக்கும்படி ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய ஆவியம் பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிந்து நடக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி நான் ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே, உம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும்படி நீங்க புதிய கிருபை எனக்கு தாருமே. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும்படி என்ன நீங்க என்று அபிஷேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, என்ன நாங்க செய்யணும், எதை நாங்க செய்யணும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே, என்ன நாங்க செய்யணும், எதை நாங்க செய்யணும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே, உங்க விருப்பத்தின்படி உம்மிடத்தில் சேர்ந்து உமக்காக ஜீவிக்கணும். உம்மோடு இணைந்து ஜெபிக்க பலன் தாருமே. உங்களை போல எங்களை மாற்றுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் செய்யும்
இதயத்தினால் திறந்து ஜெபிக்கும்படி ஆண்டவராகிய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்பான். கர்த்தரால் இது நடக்கும். இந்த தேவனை செய்தும்படி வல்லவராயிருக்கிறார். தேவரீர் நம்முடைய கடமைகள் நாம் மறுபடி ஜெபிக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பாரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே நன்மீனை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே நன்மீனை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் நாங்கள் காத்திருக்கிறோம். வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேறும் காலங்களாய் இருக்கிறது. மேசியா வருவார், அவரை எதிர்பார்த்து இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்து விடுவித்தார் என்பதை இன்னும் அறியாமல் யூதர்களோ லட்சத்துக்கு ஏதுவாய் நடக்காதபடி நடந்த ஒன்றுக்காக நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேசியாக யாரை அழைப்பார்கள்? யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? இன்று அவர்களை விடுவிக்கிறவர்களை மேசியா என்று கூட சொல்லலாம். இஸ்ரவேலுக்கு கடைசி நேரத்தில் யாரும் உதவி செய்யாத ஒரு நேரம் வரும். எல்லாரும் ஒதுங்கி நிற்கிற நேரம் வரும். அப்பொழுது பெர்ஷியா என்கிற ஈரான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்யும். அப்பொழுதுதான் கர்த்தர் வந்து இஸ்ரவேலை பாதுகாப்பார். வேத சத்தியங்களும் வேத ஞானங்களையும் நாம் அறிய வேண்டும். கல்வாரே நீரந்தன் தேவன், நீரந்தன் ராஜா, உம்மை நான் துதிப்பேன். மலையானாலும் வெயிலானாலும், மலையானாலும் வெயிலானாலும், மலையானாலும் வெயிலானாலும்
தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேன் என்று அவருக்கே. தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேனே நான், தொண்டு செய்வேன் என் நேசருக்கே. மலையானாலும் வெயிலானாலும், மலையானாலும் வெயிலானாலும், மலையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என் ராஜனுக்கே. இப்போ உங்க சித்தம் நான் செய்யும்படி நீங்க என்னை பலப்படுத்திடும். உங்க ஜனங்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோமே. ஐயா வாழ்க, வாழ்க, உங்க நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, வாழ்க, அவர் நாமம் வாழ்க. தேவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க ஜனங்கள் எழுப்பும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீதான் எங்கள் கர்த்தர், நீங்கள் தான் எங்கள் ரட்சகர். தேவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறவர் நீர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நீர். இன்று அற்புதங்களை செய்யுமே உங்க கரத்தனை நீட்டியருளும். தேவரீர் உங்க கிருபையால் என்னை திருப்தியாக்குகின்றீரே. உங்க ஐஸ்வர்யத்தின் வல்லமைகளால் நீ சந்தோஷமாக மாற்றினீர். மரியாதை பார்த்து உங்க தூதர் மூலமாய் கர்த்தாவே நீ பேசின வார்த்தை. மரியாதை பார்த்து உங்க தூதர் மூலமாய் கர்த்தாவே நீ பேசின வார்த்தை. நீ சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாய், அது எங்க வாழ்வில் நிறைவேறணும். மார்ச் மாதத்தில் உங்களை நோக்கி பார்த்து துதிக்கின்றேன். நீ செய்த ரட்சிப்பை நான் மறவேன், அவைகளை நான் எப்படி மறப்பேன். மார்ச் மாதத்தில் கர்த்தாவே இறைவுதல் எனக்குள்ளே பூரணமாய் விளங்கணுமே. உங்க சித்தத்தை செய்தருளும். சோர்ந்து போன எல்லா இதயங்களையும் என்னாலில் உற்சாகமாக்கும். சோர்ந்து போன எல்லா இதயங்களையும் என்னால் உற்சாகமாக்க மாட்டேன். உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா இதயங்களை கர்த்தர் உடைப்பீராக. மற்றவர்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தரை செய்வீராக. நூற்றுக்கு நூறு உங்களை நம்புகிறோம். இஸ்ரவேலராய் இருக்கிற ஜனம் உம்மை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். நூற்றுக்கு நூறு உம்மை நம்புவேன். தேவரே, I believe you, Lord. நூற்றுக்கு நூறு உம்மைதான் நம்புவேன். இந்த நம்பிக்கையை உமக்கு சொல்கிறேன். இந்த நம்பிக்கையை உமக்கு சொல்கிறேன்.
புகலிடமே உமக்கு சோத்திரம், எந்த நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், எந்த புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் இஸ்ரவேலுக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மைத்தான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்துடுங்க, இப்பவே தந்துடுங்க. மனிதருக்கு முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி இஸ்ரவேலை வைத்திடுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நூற்றுக்கு நூறு உங்களை நம்புகிறேன். அற்புதம் செய்திடுங்க, இஸ்ரவேலுக்கு செய்திடுங்க. நூற்றுக்கு நூறு உங்களை நம்புகிறேன். அற்புதம் செய்திடுங்க, இஸ்ரவேலுக்கு உதவுங்க. முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிருங்க. இஸ்ரவேலை முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உரமாக்காயாங்களோ ரேஷோ லிபியாங்களோ காரியாங்களோ ரியாங்களோ ஹalleluya. Oh my God, அன்னமியே அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்களை தான் நாங்க நம்பியிருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya. தேவனே, இதுவரை உம்முடைய ஜனங்களுக்கு நீ செய்த வல்லமையான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். நூற்றுக்கு நூறாய் மிசைல்ஸ் இஸ்ரவேலை நோக்கி ஈரான் ஏவி விட்டிருக்கிறாங்க. தேவனே, நீர் எங்களை காப்பாற்றாவிட்டால் நாங்கள் எப்படி காப்பாற்றப்படுவோம்? நீ சொன்ன வார்த்தையின்படி I shall be a wall of fire all around you. எருசலேமை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை, நான் உங்களை சுற்றிலும் மக்களின் மதிலாக இருப்பேன். I shall be a wall of fire all around you. You said, Lord, Yandro Kani Shadandronia, Viviandro Kani Andro Kashahadronia, Mainoki Pakindre, Mainoki Tudikindre, Nirisavஎனக்கு நல்லவராயிருக்கிறேன். உங்க ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்திடும். நாங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதிக்கின்றோம். ஆராதனை உமக்கே. Kario, Reminio, Gorishadandronia, Rekashato, Yadroka, Yadora. ஆராதனை உமக்கே, ஆராதனை செய்கிறோம்.
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எந்தன் ஜீவன் அதிகாரியே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். புகழீரம் நீங்கதானையா, எங்களுக்கு உதவி நீதானே. உம்மை நோக்கி பார்க்கும் ஜனங்களுக்கு நீர் உதவிகள் ஏராளம் செய்வீர். நீதான் என்னுடைய இரட்சகர், இஸ்ரவேலின் பாதுகாவலர். இஸ்ரவேலின் மீட்பராகிய கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு குறை இல்லாமல் காத்தருளும். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் பயப்படாது பாதையும். உங்க கோலும் உங்க தடியும் அவற்றை தேற்றும். உங்க வல்லமையின் கரத்தினால் நீ பாதுகாக்க வல்லவர்தானே. உம்மையே நான் போற்றி துதிப்பேன். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் அவர்கள் நடந்தாலும் நீர் துணைதானே. உங்க கோலும் உங்க தடியும் தேற்றும். தாவே இரக்கம் தேவனே, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்துகிறீர். இஸ்ரவேலின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். இஸ்ரவேலை உயர்த்தும் ஐயா, நீ தெரிந்து கொண்ட ஜனங்களே. மறக்காத சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர், இந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜபங்களை கேளும். காத்தீரே என்னை கருத்தாக. Come on, sing. காத்தீரே என்னை கருத்தாக, வருவாமல் எங்கும் போகாத. எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும். இந்த நாளில் கூட ஜெபத்தில் எங்களோடு கூட இருக்கிறோம். உங்களுடைய கரத்தின் வல்லமைக்காக நன்றி. ஒருவேளை மண்குழியில இருக்கிறது போல சிவச்சனங்க பதிவு குழியில விடப்பட்டு நாங்க தப்பி வைக்கப்படுவோமா தெரியலையே அப்படின்னு சொல்லி பயத்தோட நெருக்கத்தோட பிள்ளைகளோடு இருக்கும்போது அவர்கள் ஜனங்களை சம்பந்தத்துக்கு செய்து கொடுக்கிறவனே,
தேவனே உடைய கருத்தை நீங்க பண்ணுறேன். இந்த நாளில் கூட ஜபங்களை கேட்டுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நிலை பெற்று நாமத்தில் அச்சடிக்கிறோம். Amen. God bless you. Hallelujah. Praise God.